இன்னைக்கு நம்ம சனாத்தினி சமையல்ல உளுந்த வடை உள்ள நல்லா மெது மெதுன்னு மேல நல்லா மொறுமொறுன்னு மதுரையில எங்க தாத்தாவோட பலகார கடையில போடுற மாதிரி ரொம்ப நேரம் வச்சாலும் சாஃப்டாவே இருக்கிற மாதிரி எப்படி பண்றதுன்னு எங்க அம்மா தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. உளுந்த வடைக்கு தேவையான உளுந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த சின்ன ஆளாக்குல 1.5 ஆளாக்குக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்த நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க போதும். நான் ஊற வச்ச உளுந்து அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச உளுந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் உளுந்து சேர்த்துருக்கனால மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்த தண்ணி எதுவுமே சேர்க்காம முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொரகொரப்பா. அடுத்ததாக அரைச்ச உளுந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மொத்தமாக 3 தடவை மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சா போதும். மாவு இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்துடும். மாவை இப்படி எடுத்து பார்க்கும்போது வடை பதத்துக்கு இந்த மாதிரி வரணும். அரைச்ச உளுந்த மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மாவுக்கு தேவையான உப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு உதிரியாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 4-5 கருவேப்பிலை இலை பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக துருவன இஞ்சி, 10 முழு மிளகு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உப்பு வெங்காயம் சேர்த்து கலக்கும் போது லேசாக நமக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி வடை பதத்துக்கு வரும். மாவை இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வடை போடுற பக்குவத்துக்கு மாவும் நல்லா கீழே விழும். உளுந்த வடை போடுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கையில் தண்ணியை நல்லா நனைச்சிட்டு இன்னொரு கையில் இந்த மாதிரி நல்லா தண்ணியை தடவி விட்டுக்கோங்க. வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவை எடுத்து லேசாக இந்த மாதிரி பரப்பி விட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்தீங்கன்னா மாவோட பதம் கரெக்டாக இருக்கிறனால ஈஸியாக இந்த மாதிரி வலிக்கிட்டு வந்துடும். இதே மாதிரி அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா தட்டி சேர்த்துக்கோங்க. பலகார கடையில் இதை விட பெருசு பெருசாக போடுவாங்க. நான் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டிருக்கேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வடையை நல்லா திருப்பி விடுங்க. அப்போதான் உள்ள நல்லா வெந்து வரும் மாவை நான் மிக்சியில் அரைச்சனால இந்த அளவுக்கு வடை நல்லா உப்பி வந்திருக்கு. கிரைண்டரில் தண்ணி தெளித்து அரைக்கும் போது இன்னும் நல்லா உப்பி வரும். வடையும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். வடை இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வைக்கும்போது தான் வடை இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாகும். வடையும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி உளுந்த வடை மாவை அடுத்தடுத்து போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நான் 1.5 ஆளாக்கு உளுந்து சேர்த்துருந்தேன். அதில் மீடியம் சைஸாக உளுந்த வடை எனக்கு 13 வந்திருக்கு. இந்த வடை செய்யும் போது உள்ளே இருக்க உளுந்தை எடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா பிசைஞ்சு ஊட்டலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உளுந்த வடையை தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் தயிர் வடையாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பலகார கடை வடையை இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.